ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். சமரசம்தான் வைபோகம் சந்ததமும் நலமாகும். சமரசம்தான் வைபோகம் சந்ததமும் நலமாகும். அதிமதுரா அனுராதாம் அதிமதுரா அனுராதாம் ஜீவிதமே சுகபோகம். பிறக்கப்போகும் தமிழ் புத்தாண்டின் நாமம், அதாவது பெயர் பராபவ வருஷம். அது நம்ம மாதங்களுக்கும் கிழமைகளுக்கும் எப்படி நம்ம தமிழில் பேர் வச்சிருக்கிறோமோ, இப்போ தமிழ் மாதங்களில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு எப்படி பேர் வச்சிருக்கிறோம், அதே போல் அந்த கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமைன்னு பேர் வச்சுருக்குறோம் இல்லையா. அது ஆங்கிலத்தில் கூட ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. நாம் காலங்களில் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமைங்கிறத கிரகங்களுடைய பேரை வச்சே கிழமையை வச்சுட்டாங்க. ஆங்கில மாதங்களுக்கு ஆரம்ப காலத்தில் 10 மாதமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம்தான் 12 மாதமாக கொண்டு வந்தாங்க. அதுவும் கூட அந்த கிறிஸ்து பிறந்த பின்னர் அப்படிங்கிற கணக்கில் தான் ரொம்ப கிளியர் கட்டாக கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ் கணக்கில் ஆதிகாலம் கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த கிழமைகளை ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிரகத்தை குறிப்பிடுவதாக அன்றைக்கே கணிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அதே போல் தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷங்கள், அதுக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க. அதில் பிறக்கின்ற ஆண்டு 40வது ஆண்டு. அதற்கு பெயர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இந்த பராபவ வருஷத்தினுடைய பலாபலன்களை நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த ஆண்டின் கிரகங்களுக்கெல்லாம் அதிபதியாக வருகின்றவர் சுக்கிராச்சாரியார் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்றார். தலைமை பொறுப்புன்னா கிரகங்களுக்கு அதிபதியாக அந்த சுக்கிராச்சாரியாரை நியமிச்சிருக்கிறாங்க. ராஜா வேற, மந்திரி வேற, சேனாதிபதி வேற. இவங்களுக்கெல்லாம், கிரகங்களுக்கெல்லாம் எத்தனை கிரகங்கள் இருக்கின்றோ அத்தனை கிரகங்களுக்கும் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கின்ற ஒரு கட்டம் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் பதவிகள் மாறும். அந்த வகையில் இந்த ஆண்டின் சுக்கிராச்சாரியார் பதவி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். சுக்கிராச்சாரியார் ஏற்றிருக்கின்ற காரணத்தினால பெண்களுடைய ஆதிக்கம் இந்த ஆண்டில் கிட்டத்தட்ட 80% மிகுந்த முன்னேற்றத்தோடு விளங்கும். அவர்களுடைய அபிலாசைகளெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆண்டாக பராபவ வருஷம் விளங்கப் போகின்றது. பின் பகுதியிலே மழை பொழியும் அப்படின்னு சொன்னாலே அந்த ஆண்டு பெண்களுக்குரிய ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஆண்டாக வருகின்ற காரணத்தினால இந்த ஆண்டில் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது ரொம்ப சிறப்பாக விளங்கும் என்று சொன்னாலும் கூட, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டின் பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் இல்லையா. உங்களை பொறுத்த மட்டில் உங்களுக்கு எதிரி தான் சுக்கிரன். ஆனாலும் அந்த சுக்கிரனுடைய தயவு இருந்தால்தான் இல்லற சுகத்தை பெற முடியும். அதன் காரணமாக நீங்கள் பெண்களை அனுசரித்து தான் போகணும். மனைவியை அனுசரித்து சென்றால் வாழ்க்கையில் இந்த ஆண்டு அனைவருக்கும் வெற்றி முகமாகவே திகழும். அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு ஆண்டு இந்த பராபவ ஆண்டு. அதிலும் குறிப்பாக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தங்கள் மனைவியை ஒரு குலதெய்வம் போல வைத்து கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடினீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக விளங்கும். அதுக்கு காரணம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. ஆகையினாலே நீங்கள் அந்த மனைவியை சாரும் பொழுது பெரிய கோடீஸ்வரனாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. தேவையில்லாமல் சண்டை போட்டீங்கன்னு சொன்னால் இருக்கிறதையும் கூட கீழே இறங்கி விட்டு அந்த மாதிரியாக இருக்குது. அது சுக்கிரனுடைய திருவிளையாடல். ஆகையினால அதை கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. இப்படி இருக்குது. ஆகையினால பார்த்துக்கங்க. இந்த ஆண்டின் பலாபலன்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அதனுடைய வரிசை கிரமமாக எல்லாத்தையும் பார்க்கணும் என்றால் சொன்னாலும் கூட சமீபத்தில் தான் சனிப்பெயர்ச்சி ஆச்சு. அந்த சனி உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி நாயகன், ஆட்ட நாயகன் சனி பகவான் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்றார். இது அர்த்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறத அர்த்தாஷ்டமத்து சனின்னு அந்த சதுரங்க சனி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான சனியாக
வந்து வீற்றிருக்கின்றார். என்றாலும் கூட இது உங்களுடைய ராசி நாயகனுடைய மற்றொரு வீடு தான் அந்த வீடு. அந்த வீட்டில் போய் இருக்கின்ற காரணத்தினால செல்வ வளம் வந்து எந்த கட்டத்திலும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். என்றால் குருவினுடைய வீட்டில் அவர் இருக்கின்ற காரணத்தினால, குரு எப்பயுமே சனியும் குருவும் வந்து பரஸ்பரமான நட்பில் உள்ளவங்க. அதாவது தீவிரமான நட்பும் கிடையாது, குறைந்த நட்பும் கிடையாது, பரஸ்பர நட்பில் உள்ளவங்க. அதாவது ஈக்குவலாக சமமாக உள்ளவர். அப்படிப்பட்ட கிரகங்கள் என்ற காரணத்தினால பணத்தில் கை வைக்க மாட்டார். உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இதுதான் சனி சதுரங்க சனியாக இருந்த வந்திருக்கின்ற காரணம். இது போக நம்ம ஒரு குழந்தைக்கு எப்படி ஜாதகத்தை கணிப்போம்? பிறந்த சமயத்தில் வந்து வானமண்டலத்தில் கிரக கூட்டங்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு குழந்தைக்கு ஜாதகத்தை கணிக்க முடியும். அந்த ஜாதகம்தான் அந்த ஆயுள் முழுக்க செல்லும். அதே போல் பராபவ வருஷம் எப்போ பிறந்திருக்கின்றதோ அந்த கிரக சூழ்நிலையில் அந்த சமயத்தில் அந்த கிரக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாங்க. சித்திரை முதல் நாள் 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வருஷம் பிறந்த கணக்கு வந்து காத்தால 8:35. அந்த கணக்கை வைத்து பாதசாரத்தை கணிக்கிறச்சே அஸ்வினி 1 சூரியன், சதயம் 4 சந்திரன், உத்திரட்டாதி 3 செவ்வாய், உத்திரட்டாதி 4 புதன், புனர்பூசம் 2 வியாழன், பரணி 3 சுக்கிரன், உத்திரட்டாதி 1 சனி, சதயம் 2 ராகு, மகம் 4 கேது, ரோஹிணி 1 லக்கினம். இது லக்னம் வந்து குழந்தைக்கு கணிக்கிறச்சே இந்த மாதிரி கணிக்கணும். இப்போ நம்ம அந்த லக்கணத்தை உங்களுடைய ராசியாக நம்ம பாவிக்க வேண்டும். அப்போ ராசி தான் உங்களுடைய லக்னம் அப்படின்னு வச்சுக்கிடணும். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். வானமண்டலத்தில் அந்த காட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசியில் எந்த கிரகம் இல்லை. 2ஆம் இடம் சுத்தமாக இருக்கின்றது. 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சனி சேர்ந்திருக்கிறாங்க. 5ஆம் இடத்துல உச்சக்கட்ட புதன் சூரியனாகவும் வர்க்கோத்தம சூரியனாகவும் அமர்ந்திருக்கின்றார். உடன் சுக்கிரன் இருக்கின்றார். 6 சுத்தம். 7ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசி நாயகன் ஜம்முன்னு 7ஆம் இடத்துல மிதுனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. 8 சுத்தம். 9ல் கேது. 10, 11, 12 சுத்தம். இந்த மாதிரியான சீன் அமைப்புகள். இதை வச்சு தான் உங்களுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். முதலில் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து துவங்குவோம். 1ஆம் இடத்துக்கு அதிபதி ஆகிய குரு 7ஆம் இடத்துல போய் இருக்கிறார். இவர் அதுக்கடுத்து பயிற்சியாக போவாங்க, அது வேற விஷயம். அதுக்காக நம்ம பிறக்கிறச்சே எப்படி இருந்தாங்க அதான் கணக்கு. ராசி நாயகன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ராசி வலிமை பெறுகின்றது, புஷ்டி அடைகின்றது, பலம் பெறுகின்றதுன்னு அர்த்தம். தன் வீட்டை தானே பார்த்தல் அந்த வீடு. ஆக இந்த ராசி நாயகன் 7ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் வீடு, மாடு, தோட்டம், துறவு, பசு, பால் பாக்கியம், ஆளடிமை, பணியாட்கள் புடைசூழ ஜாதகன் ஒரு சக்கரவர்த்தி போல வாழ கொடுத்து வைத்தவன்னு பொதுவாக ஜாதகத்தினுடைய அமைப்பை பொறுத்து நாங்கள் சொல்லுவோம். இது வந்து குரு தசை நடந்து கொண்டு இருக்குமேயானால் இந்த யோகம் மிக பிரமாதமாக வேலை செய்யும். இப்போ நான் சொன்ன அத்தனை பலன்களும் கண்டிப்பாக வேலை செய்யும். இந்த குரு தசை நடந்து கொண்டு இருப்பவர், தற்காலிகமாக குரு தசையில் இருப்பவர்களுக்கு. மற்ற தசைகள் நடக்கும் பட்சத்தில் லக்னத்திற்கு அந்த தசை யோகமா சாதகமா பாதகமா என்ற கணக்கை வச்சு நம்ம அடிப்படையில் எடுத்துக்கணும். இந்த பலாபலன்கள் வந்து கூடுமா குறையுமா அல்லது நடக்காமல் போயிடுமா இல்லை எதிர்த்து நடக்குமா, இதெல்லாம் அந்த உங்களுடைய சுய ஜென்ம லக்னம் அந்த என்ன தசை நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத வச்சு இதையும் கோர்த்து பார்க்க வேண்டும். அடுத்து இதே நாயகன் குரு பகவான் 4ஆம் இடத்துக்கும் சொந்தக்காரர். அவர் 7ஆம் இடத்துல இருக்க 4க்குரியவன் 7ஆம் இடத்துல இருந்தால் கல்வி ரொம்ப சிறப்பாக விளங்கும். அதுலேயும் இந்த அர்த்தாசன சனி தடை செய்ய மாட்டார். 4க்குரியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா. ஆகையினால 4க்கு 4ஆம் வீடு லக்னத்துக்கு 7ஆம் வீடு அப்படிங்கிற கணக்கில் கல்வி சிறப்பு மிகச்சிறப்பாக விளங்கும். இதுக்கு முன்னால் அதாவது 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போதும் இல்லாத அளவுக்கு இப்போ கல்வி பயிற்சி வந்து மிக பிரமாதமாக அமையும். இதுக்கும் அர்த்தாசன சனிக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ அந்த மாதிரி கணக்கு இருக்கும். ராசிநாயகன் 7ஆம் இடத்துல இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி கணக்கு. 4க்குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கின்றார். அதுவும் போக பரிவர்த்தனை ராஜயோகத்தில் இருக்கிறாங்க. புதன் கல்விக்கு அதிபதியாகிய புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே கல்வி சிறப்பு இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன படிப்பு படிக்கிறீங்களோ அந்த படிப்பு மிக பிரமாதமாக இருக்கும். உதாரணமாக மெக்கானிக்கல் படிக்கிறீங்களா, ட்ரிபிள்இ படிக்கிறீங்களா, இல்லை கம்ப்யூட்டர் படிக்கிறீங்களா, இல்லை எல்லாத்தையும் இல்லையா நாங்கள் தையல் படிக்கிறோம் இல்லையா அப்படின்னா அது மிக பிரமாதமாக அமையும். நீங்கள் என்ன கல்வியை கற்கின்றீர்களோ அந்த கல்வி மிகச் சிறப்பு அடையும்.
சில பேர் அதில் வந்து பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி காட்டுவார்கள். அந்த மாதிரி சில பேர் டாக்டருக்கு படிக்கிறீங்களா, அதில் கைதேர்ந்தவர்களாக வந்துடுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இது. சுகம் என்பது தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். இல்லற சுகம், அதே போல் வெளிவட்டாரத்தில் சமுதாயத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, இவைகள்லாம் சிறப்பாக விளங்கும். 4 பேருக்கு நல்ல உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 7ஆம் இடத்துல குரு இருக்காராலும், ஆகையினால 4 பேருக்கு நான் உபதேசம் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி காட்டக்கூடியதாக உங்களுடைய யோஜனை அமையும். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு அவங்க வழி நடக்கிறச்சே அவங்களுடைய வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க முன்னேறி உச்சாணி கொம்பில் போய் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஆர்வத்தோடும் அதிசயத்தோடும் பார்ப்பாங்க, நன்றி உணர்வோடும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகமாக அமைஞ்சிருக்கு. இதை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி 4 பேருக்கு நல்ல வழி காட்டினா நடுத்தருவில் தான் நிற்கணும் அப்படிம்பாங்க. என்னன்னு சொன்னால், பாருங்கள், டிராஃபிக்கு அதிகாரி அங்கே நிற்கிறாரு, அவர் 4 பேருக்கு நல்ல வழியைத்தான் காட்டாரு, நடுத்தருவில் நிற்கிறார் சாமி, அதுபோல் தான் வாழ்க்கையும் அப்படித்தான் சாமி இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அல்ல. அப்படி காட்டுவதற்கும் ஒரு ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும். அவரை கேட்டோம்னா அவருக்கு அதில் ஒரு தன்னிறைவு, மன நிறைவு இருக்கும். சங்கடத்தோடு ஒரு மனநிறைவு இருக்கும். எத்தனை பேர் விபத்திலிருந்து காப்பாற்றுறாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு தன்னிறைவாக ஒரு மனசு வந்து நெகிழ்ச்சியோடு இருப்பாங்க. வெயில் மழை என்று பாராமல் பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு ஆனந்தம் இருக்கும். 4 பேருக்கு நல்ல வழியை காட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மன நிம்மதி இருக்கும். கஷ்டம்தான், வெயில் மழையில் நின்று வேலை பார்ப்பது கஷ்டம் என்றாலும் கூட மன நிறைவு என்பது வேறு. அப்படிப்பட்ட ஒரு பணி, தூய்மையான பணி அது. அதுபோல தனுசு லக்கணத்திலே பிறந்த, தனுசு ராசியிலே பிறந்த உங்களுக்கு 4 குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்திலே அந்த ராசி அதிபதி இருக்கின்ற காரணத்தினாலே அந்த 4 பேருக்கு நல்ல வழி காட்டுங்கிறீங்க இல்லையா, அதுக்கும் ஒரு புண்ணியம் செய்திருந்தால் தான் காட்ட முடியும். சும்மா எல்லாரும் ஒரு ஆலோசனை சொன்னால் அதெல்லாம் வெற்றி அடைஞ்சிடாது. அதுக்குன்னு ஒரு தகுதி உடையவங்க சொன்னால் தான் அது அந்த வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் உங்களுக்கு உண்டு. പക്ഷേ உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லவோ இல்லை ஒரு திறமையை எடுத்து செய்யவோ உங்களால் முடியாது. உங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லணும். அதிலும் தகுதியுடையவர் சொன்னாதான் உங்களுடைய வீரம், உங்களுடைய திறமை நீங்கள் உணர்வீர்கள். இது ஹனுமன் ஆஞ்சநேயர் பிறந்த ராசி தனுசு ராசி. அவருடைய பலத்தை இன்னொருத்தர் எடுத்து சொல்லும் பொழுதுதான் அவருக்கு அந்த பலமே இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அப்படிப்பட்ட ராசிக்காரங்க தான் நீங்கள். மற்றவாளுக்கு ஆலோசனை சொல்லுவீங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டாம். உங்கள்கிட்டே ஒரு பெரிய திறமை இருக்குது. அதை வந்து உங்களுடைய ரொம்ப நெருங்கின ஒரு நட்பு உடையவர்கள், சொந்தக்காரங்க அல்ல, சொந்தக்காரங்க கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்நிய ஜாதி அந்நிய மதத்திலே உள்ளவா உங்களுக்கு உங்களுடைய திறமையை எடுத்து உரைப்பார்கள். அந்த சமயத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்தெல்லாம் மிகச்சிறப்பாக விளங்கும். அப்படிப்பட்ட யோக அமைப்பு பராபவ வருஷம் கொடுக்கின்றது. கல்வி மேல்மட்டம் அடையும். அதே போல் சுகம், கீர்த்தி மிகச்சிறப்பாக விளங்கும். சமுதாயத்திலே உங்களுடைய அந்தஸ்து இனிமேல் தான் உயரப்போகுது. யோகச்சனியாக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு வல்ல பராபவ வருஷம் உங்களுக்கு உயர்த்தி காட்டும். ஏனென்றால் உங்களுடைய ராசி நாயகன்தான் இந்த ஆண்டு தலைவன், ராஜா பட்டத்தை ஏற்றிருக்கின்றார். பொதுவாக குருவானவர் தான் அரசனுக்கு யோஜனை சொல்லிக்கிட்டு இருப்பார். அரசன் என்பவன் சூரியன். அப்படி மற்ற கிரகங்கள் சில சமயங்கள் அரச பொறுப்பு ஏற்பாங்க. இவருக்கு வேற பதவி இருக்கும். இந்த ஆண்டு பராபவ வருஷத்தில் உங்கள் ராசி நாயகனாகிய வியாழ பகவான் தான் அந்த அரசு பொறுப்பை, அதாவது தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். பிரதமர் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். ஆக அவரே தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய அந்தஸ்து மிகச்சிறப்பாக விளங்கும். அதிலும் அந்த அந்தஸ்து, அந்த பிரதமர் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த வியாழ பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ இல்லை, 7ஆம் இடத்துல இருக்கின்றது. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆக வாழ்க்கையில் இனிமேல் தான் எல்லா சுகபோகங்களையும் பெறப்போகின்றீர்கள். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டாக உங்களுக்கு விளங்கும். இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, கண்டிப்பாக நடக்கும்.
அந்த மாதிரி யோக போகம் வேலை செய்யும். குறிப்பு தாரை, அதாவது ஒருத்தருடைய நடை உடை பாவனை பேச்சை வச்சு ஒரு கணக்கு போடுவீங்க. அந்த கணக்கு கச்சிதமாக இருக்கும். இவன் இப்படிப்பட்டவன் தான் யா அப்படின்னு முடிவு சொல்லுவீங்க உங்கள் நண்பர்கள்ட்ட. அதே போல் நடக்கும். அது இந்த ஆண்டில் உங்களுக்கு பரவசத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்குது. கார், வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் தொந்தரவுகள் நிறையா இருந்திருக்கும், நஷ்டங்கள் நிறையா இருந்திருக்கும். இவையெல்லாம் சரி பண்ணப்பட்டு புதிய வாகனம் வண்டிகளை வாங்கி உபயோகிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். ஆக சுக போகி அப்படிங்கிறதாக விளங்கும். 2, 3 அதிபதியாகிய சனி பகவான் 4ஆம் இடத்துல போய் இருக்கின்றார். 2க்குரியவன் தனம், குடும்பம், வாக்கு. 3க்குரியவன் போகாதிபதி, முயற்சிக்கு அதிபதி, பிரயாணங்களுக்கு அதிபதி, தன்னம்பிக்கை, துளிர் விடக்கூடியதற்கு அதிபதி. இப்படிப்பட்ட இந்த சனி 4ஆம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கென்றே சில உங்கள் உறவினர்கள் இருப்பாங்க. இதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. அந்த கவனத்தை சிதற விட்டுட்டீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி சண்டை பெருசாக வந்துடும். சமையலில் உப்பு போடலையேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. இந்த இது ஒரு லேசாக சின்னதாக புகஞ்சு அக்கம் பக்கத்தில் போய் விழுந்து சொந்தக்காரங்களுக்கு செய்து போன் மூலமாகவே இந்த சண்டையை பூதாகரமாக ஆக்கி விட்டுறாங்க. ஆக உப்பு போடலைங்கிறத மறந்துட்டு வேறு பிரச்சனைக்கு போயிடும். ஆகையினால அந்த வகையில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 2க்குரியவன் 4 இருக்கிறான். தனத்தில் சிக்கல் வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தனத்தில் சிக்கல் வராது. குடும்பத்தில் சிக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கணவன் மனைவி உறவு அந்த இன்ப சுகத்தை கெடுப்பதற்கென்றே சில பேர் இருக்கிறாங்க. அதில் மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்க. ரொம்ப உறவில் இருக்கக்கூடியவர்களால் தான் இந்த பிரச்சனை உண்டாகும். ஆக சொந்தக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. 3ஆம் இடத்துக்குரிய 4ஆம் இடத்துல இருக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுகம் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சுகத்தை அனுபவிச்சிருவீங்க. சண்டையாக இருந்தாலும் அந்த இல்லற சுகம், தாம்பத்திய சுகத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அடுத்து பூந்து விளையாண்டுருவீங்க. அதில் எல்லாம் நீங்கள் மகா கெட்டிக்காரர், தந்திரசாலி என்று கூட சொல்லலாம். 5, 12 அதிபதியாகிய அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். சட்டுன்னு கோபம் வந்துடும் உங்களுக்கு. அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்காங்க. மூக்கு மேலே கோபம் இல்லைன்னா மூக்குக்குள்ளே சளி இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அந்த க்ஷணத்தில் அந்த ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிருங்க. பிரச்சனையே இல்லை. மனைவியை தக்க வழியிலே பயன்படுத்துங்கள். நான் முதல்லே சொல்லிட்டேன், ஒரு குல தெய்வம் போல மனைவியை கருதுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். குலதெய்வத்திட்ட போய் சண்டை போட முடியுமா? அதுபோல குலதெய்வத்தினுடைய அருள் வேண்டுமென்றால் மனைவியை கொண்டாடுங்கள். அது போதும். நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு அவசியம் இல்லை. இங்கே அந்த மாதிரி பண்ணுங்க. அதே போல் அந்த இதெல்லாம் ஒரு சின்ன குறிப்பு, தப்பாக நினச்சிக்கிடாதுங்க. அந்த முழங்காலுக்கு கீழே கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் அந்த தடவி கொடுத்தல் வேண்டும். அப்படி தடவி கொடுத்தால், அதாவது மனைவியின் கைகளில் சுக்கிரன் குடி இருக்கிறார். கணவனுடைய முட்டுக்கு கீழே நாராயணன் அப்படிங்கிறவர் அந்த பகுதியை ஆட்கொள்கிறார். அந்த பகுதியை அந்த மனைவி அந்த இரவில் படுக்கும்போது அந்த தடவி கொடுத்தாங்கன்னு சொன்னால் லட்சுமி நாராயண யோகம் வெகுவாக வேலை செய்யும்னு அர்த்தம். இதுக்கு உதாரணம்தான் அந்த நீங்கள் படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த நாராயணனுக்கு அந்த பாதத்தை வருடியவாறு லட்சுமி அந்த போஸ் இருக்கும். அது சில கோவில்களில் பார்த்துருப்பீங்க. இதனுடைய அர்த்தம் அதுதான். அப்படி இருந்தால் அங்கே இல்லறத்தினுடைய சுகம் என்றென்றும் குறையாது. மகாலட்சுமியினுடைய அருள் தாண்டவமாடும். இதை தப்பாக நீங்கள் நினச்சிக்கிடாதுங்க. சில பேர் கமெண்டில் இப்படி எல்லாமே செய்யும் சாமி அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படி அல்ல. அதுக்குரிய அர்த்தமே வேறு. இன்னும் அதில் நிறைய விளக்கம் சொல்லிட்டு போகலாம். இது நம்ம பலாபலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ராசி பலனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தனி வீடியோவாகத்தான் போடணும். இது இப்போ ராசி பலன்களில் போடிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம பூந்து போகக்கூடாது. அது வேறு லைனாக போடும். ஆக 5க்கும் 12க்கும் உடைய நாயகன் செவ்வாய் 4ஆம் இடத்துல நல்ல சுகத்தையும் கொடுப்பார், வீடு வாசலையும் கொடுப்பார், கட்டடங்களை கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அர்த்தாசிரம சனி காலத்தில் வீடு கட்டலாமா அப்படின்னா கட்டலாம். வேறு செலவுகள் வராது. வைத்திய செலவு தடுக்கப்படும். இந்த கோபங்கள் குறைக்கப்படும். அந்த மாதிரி பண்ணுங்க. இல்லை இடத்த வாங்கி போடுங்க. இடம் ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா கட்டடத்தை கட்டுங்க.
அப்படிப்பட்ட செலவுகளை கொடுக்கும் பொழுது வைத்திய செலவு என்பது வராது. உங்களுக்காக இல்லை, மற்றவங்களுக்காகவும் செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்துவிடும். ஆகையினால இந்த மாதிரி பண்ணுங்க. குறிப்பாக தாயாருக்கு கூட வைத்திய செலவு வந்துடும். ஆகையினால கட்டடத்தின் மீது போடுங்க, நிலபுலன்களில் போடுங்க. வண்டி வாகனங்களில் போட்டீங்கன்னா வருஷம் ஆக ஆக மரியாதை குறைஞ்சுண்டே வரும். நிலத்துலையோ கட்டடத்துலையோ போட்டீங்கன்னா நாள் ஆக ஆக அதனுடைய வேல்யூ கூடிண்டே போகும். அந்த மாதிரி பண்ணுங்க. அசையா பொருட்கள், இது நான் சொன்னது. அசைகின்ற பொருட்கள் தங்கத்தில் போடலாம், ஆனால் எப்போ எந்த நேரம்னாலும் வித்துருவதுக்கு மனசு வந்துடும். இது நிலபுலன்களில் போடும்போது ஸ்ட்ராங்காக கிடக்கும் அது வாட்டு. இந்த மாதிரி பண்ணுறது தான் அந்த செலவினுடைய தாக்கத்தை வேறு வழியிலே திருப்பக்கூடிய ஒரு வசதி. அர்த்தாஷ்டம சனி இந்த வேலையை செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் வைத்திய செலவுகள் கண்டிப்பாக வராது. 5 குடைய நாயகன் 4ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சிறப்புகள் நன்னா தான் இருக்குது. அதில் எந்த கெடுதலும் இல்லை. அயனசைன போக பாக்கியம், உண்ண உடுக்க படுக்க தூங்கல் சுகபோகம் இதெல்லாம் சிறப்பாக தான் இருக்குது. 6-11 அதிபதி ஆகிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆக இந்த பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது வரும். அது கல்விக்காக நல்ல உயர்ந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் கொண்டு போய் சேருங்க, செலவுகள் அதில் போகட்டும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு உண்டான வைத்திய செலவு வராமல் போய்க்கிடும். அதே போல் பெரியோர்களுக்கு தாய் தந்தையரை கண்டிப்பாக நல்லா கவனிக்கணும். நிறைய தாய் தகப்பனை தவிக்க விட்டுட்டு கோயிலில் போய் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அது பண்ணுறது பெரிய பாவம். அது இங்கே தாயும் தந்தையும் கண்கண்ட இறைவன் தெய்வங்கள். அதே போல் பெரியவர்கள், அந்த பெரியவர்கள் யாராக இருந்தால் அவங்களுக்கு தேவை அறிந்து உதவி செய்ய வேண்டும். நீங்கள் வாட்டுக்கு அந்த என்னத்தையாவது சப்பாத்தி புரோட்டா அந்த மாதிரி வாங்கி கொடுத்து பழகக்கூடாது. அவங்க உணவு ஜீரணமாகக்கூடிய அளவில் எளிமையான உணவுகளை வாங்கி கொடுக்க வேண்டும். சில பேர் அன்னதானத்துக்கு அப்படின்னு சொல்லி முதியோர் இல்லத்தில் போய் சப்பாத்தி புரோட்டா தந்தூரி ஐட்டங்கள் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு என்ன ஆகுறது? அவங்க ஜீரண சக்தியெல்லாம் இழந்திருப்பாங்க. 50-60 வயசுக்கு மேலே முதியோர்கள் தான் அங்கே ஆசிரமத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் 40 வயசு 30 வயசில் சாப்பிட வேண்டிய உணவுகளை அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எப்படி புண்ணியம் கிடைக்கும்? அது புண்ணியம் கிடைக்காது. ஆகையினால் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சு அந்த மாதிரி செய்யுங்க. முதலில் குறிப்பாக தனது தாய் தந்தை பாட்டி தாத்தா இவங்களுக்கு மரியாதை கொடுங்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை முதல்ல செய்யுங்க. இதை செஞ்சினாலே இறைவன் சந்தோஷப்படுவார். உங்கள் குல தெய்வம் மகிழ்ச்சி அடையும். அந்த மாதிரி பண்ணுங்க. 6க்கு உடையவன் 5ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால குலதெய்வத்தினுடைய தாக்கம் ஏதோ ஒன்று இருக்குது. அது தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யும் பொழுது அந்த தாக்கம் சரி செய்யப்படும். அதான் பரிகாரம். 11க்கு அதிபதியானவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வகையில் லாபங்கள் என்றும் குறையாது. வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். 7-10க்கு அதிபதியாகிய புதன் 4ஆம் இடத்திலே பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால மனைவி நண்பர்கள் கூட்டாளிகளால் நல்ல யோகம் உண்டு. இந்த ஆண்டு பராபவ வருஷத்தில் அதிசிறந்த உன்னதமான யோகம் உண்டு. படித்த நண்பர்கள், பட்டம் பெற்ற நண்பர்கள், அதே போல் படிக்காத மேதையான சில நண்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சோண்டு தான் படிச்சிருப்பாங்க, ஆனால் அனுபவம் எக்கச்சக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட நண்பர்களுடைய தொடர்பும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற செய்யக்கூடியதாக இருக்கும். முதலில் மனைவிக்குத்தான் முதல்ல உங்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனைவியின் பங்கு இந்த இடத்துல வெகுவாக உங்களுக்கு நல்ல துணை புரியும். எந்த முயற்சி எடுத்தாலும் மனைவிட்டு கேட்டு செய்யுங்க. மனைவி கையால் ஒத்தொருவாயாவது வாங்கிட்டு போவாங்க, அந்த காரியம் உருப்படும். அந்த மாதிரி இருக்குது. இந்த வருஷம் அப்படி இருக்குது, பயன்படுத்திக்கங்க. கூட்டு தொழில் செய்கின்றவர்களுக்கும் இது நல்ல யோகம். 10க்குடையவன் 4ஆம் இடத்திலே நீசம் பெற்றாலும் கூட நீசனோடு செவ்வாயும் சனியும் சேர்ந்திருக்க வீடு கொடுத்த குரு புதனுடைய வீட்டில் தான் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சிலருக்கு, அதாவது குரு தசை புதன் தசை சனி தசை செவ்வாய் தசை நடக்கின்றவர்களுக்கு ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் துறைகளில் கண்டிப்பாக ஒரு யோகம் உண்டு. இந்த பராபவ வருஷம் 12 மாதங்களில் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக என்னுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா வைகாசி ஆடி புரட்டாசி ஐப்பசி இந்த மாதங்களில் கண்டிப்பாக நிச்சயமாக அந்த ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. 8க்கு அதிபதி ஆகிய சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால மறைப்பொருள் உங்களுக்கு யோகத்தை கொண்டு சேர்க்கும். அப்படிப்பட்டதாக இருக்குது. சில பேர் படிப்பின் மூலமாகவோ தொழில் வியாபாரத்தின் மூலமாகவோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஒரு மேலதிகாரிட்ட பரிசும் பணப்பையும் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகும்.
நட்பு நிலைக்கும், மறைமுகமான சில சப்போர்ட்டுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 9க்கு அதிபதியாகிய சூரியன் வந்து கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால 9ஆம் இடத்துல உள்ள கேதுவினுடைய அந்த ஒரு ஆளுமை வந்து கொஞ்சம் தணிக்கப்பட்டு இருக்குது. அதன் காரணமாக பாக்கியம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மறைமுகமான சில யோகங்களெல்லாம் உங்களை தேடி வரும். சில பேருக்கு உயில் மூலமான சொத்துக்களும் அமையும். அதுவும் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் தானே, அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கணவனை இழந்த அல்லங்கில் மனைவியை இழந்தவர்கள் மூலமான உயில் சொத்து கண்டிப்பாக கிடைக்கும். 10க்குடையவன் 7ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்கார். 7 10க்குடையவன் 4ஆம் இடத்துல நீசம் அடைந்து இருக்கின்ற காரணத்தினால அந்த மாதிரி சொன்னேன். மேலும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எக்ஸிகிரேசியா அப்படிங்கிற அந்த பணப்பை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் வெளியிடங்களில் போய் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு முறையான கட்டணத்தை செலுத்தி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆக உத்தியோகம், தொழில், வியாபாரத்தின் மூலமாக நல்ல சம்பாத்தியங்களை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு முன்னிலைப்படுத்தப் போகின்றது. நல்ல யோகங்களை கொடுக்கப் போகின்றது. குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் பெறும். சில பேருக்கு நல்ல கல்லூரிகள் கிடைக்கப் பெறுவார்கள். காதல் செய்ய வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு வைகாசி மாசத்துல இருந்து அருமையான யோகம். சில பேருக்கு அதில் வந்து கல்யாணத்தில் கொண்டு போய் விட்டுரும். இரு வீட்டாரும் சம்மதத்தோடு திருமணம் நடக்கும். வரம் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டில் வந்து குறிப்பாக ஆனி மாதத்திற்கு பின் கிட்டத்தட்ட ஆவணி மாதத்தில் வெற்றி பெறும். நல்ல வரன் கிடைக்க பெற்று அருமையாக திருமணம் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கிரகஸ்தன்களுக்கு, அதாவது குடும்ப தலைவன் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அவங்களை பொறுத்த மட்டும் பணிச்சுமை குறையும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் பெறுவதாக இருக்கின்றது. அதே போல் தொழில் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வண்டி வாகன பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. அதாவது ராசி நாயகனை 7ஆம் இடத்துல இருந்து இருக்கின்ற காரணத்தினால ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சுக்கிரன் எல்லா கிரகங்களுக்கும் அதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால காமசுகம் நிறைய பேருக்கு நல்லபடியாக அமையும். சில பேருக்கு வாழ்க்கை இழந்தவர்களுக்கு, கணவனை இழந்தோ மனைவியை இழந்தோ இளம் வயதில் உள்ளவர்களுக்கு தகுந்த மீண்டும் நல்ல வரன் கிடைக்க பெற்று மறுமணம் நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கை முழுவதும் சிறப்பாக அமையக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு மலர்ந்திருக்கின்றது. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.